Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா warmer on climate change. So United Nations Framework Convention on Climate Change ஓட 23rd conference is in Bonn. So அதை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. So இந்த ஆர்டிகல் நம்ம பேக்ரவுண்டோட அனலைஸ் பண்ணலாம். And the next article, the Hariri mystery is not important for today. ஏன்னா லெபனான்ல என்ன பொலிட்டிக்கல் சினாரியோ இருக்கு அதை பேஸ் பண்ணி பேசியிருக்காங்க. But however, I will try to give the glimpse. So என்ன அங்க நடந்ததுன்னா லெபனான் Prime Minister Mr. Hariri have resigned from his post and அவர் எதுக்காக ரிசைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிகாஸ் ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அண்ட் they are plotting to target his life and even the pressure from Iran is also responsible to an extent. So இந்த pressure தாங்க முடியாம he has resigned from his prime ministerial post. Fine. So this article is not important for us and the next article, a question of probity. Even this article is important for today. முந்தானேத்தே இந்த ஆர்டிகல் நம்ம பார்த்திருப்போம் with respect to the Chief Justice of India. So அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு லீட் ஆர்டிகல் வந்திருக்கு which is important. We will try to discuss this. And Swachh Bharat mission base பண்ணியும் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. This is the third year of Swachh Bharat mission. So what is the present scenario of Swachh Bharat mission அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த ஆர்டிகல்ல. So இந்த ஆர்டிகல் நம்ம அனலைஸ் பண்ணலாம். And இன்னைக்கு Wednesday, so there will be an interview in the Hindu newspaper. So இன்னைக்கு interview வந்து is based upon the pollution control. So we will discuss this interview in dimension which is important to UPSC. Fine. So coming to the first article, warmer. So இந்த ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தலாம். See friends, you need to know 1992ல யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது வேர் மெனி கண்ட்ரீஸ் கேம் டுகெதர். ஐ வுட் சே நியர்லி அபவுட் 150 to 160 நேஷன்ஸ் கேம் டுகெதர் ஃபார் தட் கான்ஃபரன்ஸ். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அதுக்கு பேர் வந்து எர்த் சமிட். சரிங்களா? ஸோ திஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் ரியோ டி ஜெனீரியோ விச் இஸ் இன் பிரேசில். ஃபைன். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸோட ஒரு 5 அவுட்கம்ஸ் இருக்கு. என்னென்ன அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஃபாரஸ்ட் பிரின்சிபல், அஜெண்டா 21 and Rio Declaration. Fine. So in the climate change convention is one of the outcome of the Earth Summit அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? So இதுதான் நம்ம United Nations Framework Convention on Climate Change அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். And in the United Nations Framework Convention on Climate Change initially 92லயே சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. But however it entered into force in 1994. Fine. And 1995ல இருந்து the parties of this convention, so யாரெல்லாம் இந்த கன்வென்ஷனை சைன் பண்ணாங்களோ they used to meet annually. சரிங்களா? So இதுதான் நம்ம Conference of Parties அப்படின்னு. So இப்போ நடக்க போறது வந்து 23rd கான்ஃபரன்ஸ். So you can calculate 1995ல ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், இப்போ நடக்க போறது 23rd கான்ஃபரன்ஸ். ஓகே? So COP23 னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதுங்களா? So friends, இந்த கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு 2 அக்ரிமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஒன்னு வந்து கொயோட்டோ புரோட்டோகால், இன்னொன்னு வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட். So ஸ்டார்டிங்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா once all the members came together and they used to meet annually. So 1997 they bought in a protocol named as Kyoto Protocol. So Kyoto happened to be a place in Japan and Kyoto Protocol எடுத்துட்டு வந்தாங்க. So சிம்பிளா இப்போ climate change convention ஓட objective என்ன இருக்கும்? To reduce greenhouse gas. புரியுதுங்களா? So இந்த Kyoto Protocol ஓட objective என்னன்னா to reduce the greenhouse gas. But இந்த Kyoto Protocolல சில terms and conditions இருந்தது. அதாவது என்னன்னா first of all இந்த Kyoto Protocol வந்து ஒரு legally binding obligation. சரிங்களா? And இந்த legally binding obligation யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டெவலப்டு நேஷனுக்காக தான். இட் வாஸ் நாட் ஃபார் தி டெவலப்பிங் நேஷன். சோ இந்த கொயோட்டோ புரோட்டோகால்ல என்ன பண்ணாங்கன்னா Annex 1, Annex 2, Annex 3 நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேஷன்ஸை டிவைட் பண்ணிட்டாங்க. சோ Annex 1 and Annex 2 நேஷன்ஸ் வந்து டெவலப்டு நேஷன், Annex 3 வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ். இந்தியாலாம் வந்து டெவலப்பிங் நேஷன்ல இருந்தாங்க. சோ இது வந்து என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கம்பைன்டு பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். திஸ் கொயோட்டோ புரோட்டோகால் வாஸ் பேஸ்ட் ஆன் தி கம்பைன்டு பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிரின்சிபல். சோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, see இப்போ if you take historical emission of CO2 and even if you take the present emitters of CO2, யார் அதிகமா CO2 emit பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா developed nations தான் emit பண்றாங்க. So US is the largest emitter of CO2. But however one can also argue that even India emits a huge amount of CO2. So if you take in the world, then India is the third largest emitter of CO2 அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்றாங்க. But however what Indian government say is with respect to the per capita emission, that is per capita emission of CO2, India is a least emitter. So இப்போ per capita emissionல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்கிங் வந்து ஒரு 15th or 18th நேஷன்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். So இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் அவசியம் இல்ல, பட் இந்த கம்பைன்டு பட் டிஃபரன்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? So இப்போ இந்த கொயோட்டோ புரோட்டோகால்ல என்ன ஆச்சுன்னா it divided nations into developed nations and developing nations. Fine. And இந்த legally binding obligation யாருக்காக வச்சாங்கன்னா
developed nationsக்காக வச்சாங்க. So என்ன சொன்னாங்கன்னா all the developed nation will have to reduce the greenhouse gas, and they had the target that they have to reduce greenhouse gas emission in such a way that it should be below 5% to their 1990 levels. So 2012 குள்ள இந்த 2008 ல இருந்து 2012 குள்ள they have to reduce greenhouse gas emission 1990 levels விட 5% கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புரியுதுங்களா? So this was the first phase of Kyoto Protocol. But however, in the Kyoto Protocol USA sign பண்ணாங்க, but however they did not ratify this Kyoto Protocol. சரிங்களா? So அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம், because India is the largest emitter of CO2. It is the third or fourth largest emitter of CO2. So அதனால நாங்க ஒத்துக்க மாட்டோம். So you bring India and China on the table, we will also reduce CO2 emissions அப்படின்னாங்க USA. But however India என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஏன் total emission பாக்குறீங்க, you see per capita emission அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து தன்னுடைய ஆர்குமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணாங்க. சரிங்களா? சோ இதனால Kyoto Protocol, which happened to be a legally binding obligation to the developed nation, was in a sense of failure. Fine. And even as I told, in the 2012 இந்த protocol முடிஞ்சது அப்படின்னு சொன்னேன். And 2012 அப்புறம் இந்த Kyoto Protocol அமெண்ட் பண்ணாங்க. And அதுக்கு பேர் வந்து Doha Amendment to the Kyoto Protocol. So இங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே நீங்க 2012 குள்ள எமிஷன் ரிடக்ஷன் பண்ணலையா, சரி ஓகே ஃபைன். So 2020 குள்ள இந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும். So it is only for the developed nation, and the principle which Kyoto Protocol follow is combined but differential responsibilities. புரியுதுங்களா? So even one could know about the stance with respect to the US. அவங்க முன்னாடியே பண்ணல, திருப்பியும் பண்ண மாட்டாங்க. And without US on the table, this framework convention on climate change will be a failure, because US happen to be a developed nation and it is the largest emitter of CO2. Fine. So இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 2015ல பாரிஸ் climate change அப்போ ஒரு புது கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க, that is intended nationally determined contribution. So இந்த intended nationally determined contributionல என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா developed nations and developing nations எல்லாம் கிடையாது. So உங்களால முடிஞ்ச வரைக்கும் CO2 emission reduce பண்ணுங்க, அவ்வளவுதான். Fine. So greenhouse gas emission should be the basic agenda, and it is based upon your determinants. You can contribute to the reduction of greenhouse gas emission. So இதுதான் intended nationally determined contribution, and எல்லா நேஷனுமே தன்னுடைய nationally determined contribution வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா up to 2020 we have Kyoto Protocol, and after the end of this Kyoto Protocol, this nationally determined contribution will come into play. Fine. So this Paris agreement happened in the year 2015, and many nations have signed this Paris agreement. So அதனால it entered into force. ஏன்னா இந்த Paris agreement அப்போவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா if 55 countries sign the agreement, then it is said to be in force அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, and 55 countries have signed the agreement. But however in the nationally determined contribution will be implemented by 2021. Fine. So இப்போ I have just given you the background, but however in the climate change emission negotiations பத்தி பேசணும்னா எடுத்துக்கினே போலாம். ஏன்னா Kyoto Protocolல even Kyoto Protocol brought in many mechanisms like joint implementation, clean development mechanism, emission trading, and even with respect to Paris climate change there are many provisions. சரிங்களா? So இதெல்லாம் எடுத்தனா it require a separate video to complete this whole negotiation. But however இப்போ நான் கொடுத்திருக்கிற background would be suffice to give you a glimpse of the issue. Fine. So what I want you to do is go to Wikipedia or go to any good website and try to have a complete knowledge about this climate change negotiation. So it is better to go to the basic website. So United Nations Framework Convention on Climate Change இதே ஒரு வெப்சைட் இருக்கும். So அங்கேயே போயிட்டு பார்க்கலாம், and you can have a complete knowledge. Fine. So coming to the article now. So இந்த article என்ன சொல்றாங்கன்னா 23rd conference of climate change convention நடக்க போகுது, and developing countries are focusing more towards the financing for mitigation and adaptation அப்படின்னு சொல்றாங்க. So friends, இப்போ one of the important factor of emission reduction is financing. ஏன்னா developing nation கிட்ட technological advancement and investment கிடையாது. So many agreements throughout the year, அதாவது இந்த climate change agreements throughout the year have been focusing towards the financing for the developing nations. So developed nations ஓட contribution developing nations இருந்தாதான் இந்த emission reduction நடக்க முடியும். Fine. So அதுதான் இந்த article பேசியிருக்காங்க.
and even there is a provision in the Paris climate change that is called as loss and damage instrument. So இப்போ இந்த loss and damage instrumentல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ largest emitter of CO2 developed nation, but however the people who will suffer because of this climate change are the developing nations or the small island nations. So இவங்களுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? So இந்த provisionம் Paris climate changeல பேசியிருந்தாங்க. So they will talk about this instrument also. Fine. And even this article talks about the Indian stance. See, basically என்னாச்சுன்னா, when the Kyoto Protocol was implemented, fine. So India in the year 2009 in Copenhagen summitல இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, so even though we are developing nation, we don't have a legally binding obligation, we will have emission reduction. So இதுக்காக நாங்க ஒரு டார்கெட் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா gave its own target, and அந்த டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, we will reduce 20 to 25% of the greenhouse gas emission with respect to the GDP from 2005 levels by 2020. So 2020 குள்ள நாங்க இந்த எமிஷன் ரிடக்ஷன் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2009ல இந்தியா சொல்லியிருக்காங்க. Fine. And even Paris climate change ஓட அவுட்கமா, அதாவது இந்த nationally determined contributionல இந்தியாவும் நிறைய provisions கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, we will cut down 33 to 35% emissions by 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fine. So இந்தியா கொடுத்த commitments எல்லாமே is on the track அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் IPCC, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அண்ட் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரோம். அண்ட் அந்த ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் த குளோபல் டெம்பரேச்சர் ரீச்சஸ் above 2 degrees Celsius, then it will have a devastating consequences அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவோட INDC, அதாவது இன்டெண்டட் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் இஸ் இன் தி ஃபேஸ் வேர் we will try to stop this warming of the temperature. Fine. And even Indian government has bought in a roadmap for this. So national action plan on climate change na உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். So national solar mission, national mission on Himalayas அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 8 and 9 missions இருக்கு. And all these are targeted towards this intended nationally determined contribution. Fine. So இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா, India is already facing a hardship with respect to the economic growth. ஏன்னா climate change conceptனால we are facing droughts and floods. So இதனால we already have a bearing on the economic growth. So it is the time now for the developed nation to look towards the demand of the low and middle income countries, and they have to provide a resolution on the financing part in order to mitigate this greenhouse gas effect, plus at the same time in order to adapt to the technological advancement to reduce the greenhouse gas, and even they have to pay the compensation for the loss and damage. Fine. So it is upon the developed nation to look into these factors. And India inga enna panno, so in with respect to the global climate leadership, India enna pannalam appdin solittu pathina, India can bring in green technologies, and India can give the usage of this emission cuts. Fine. And once again, International Solar Alliance is again a sort of initiative which is brought out by India and France on the similar lines. And even in the article என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட nationally determined contributionல we have talked about renewable energy, and அந்த renewable energy implementation காக we have brought in an ambitious policy on the renewable energy. And அதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, we will generate 175 gigawatts of power from green source by 2022. So friends, again I want you to answer down what are the renewable source of energy. So in the renewable source of energy lende we will generate 175 gigawatts of power, and இத நம்ம ஒரு barrier இல்லாம achieve பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, then we need to invest in solar energy. So rooftop solar should be a priority, and even we should implement net metering system. Plus இந்த நடக்க போற Bonn conferenceல a new transport decarbonization alliance declare பண்ணிருக்காங்க. So இந்த new transport decarbonization alliance என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it is an alliance which is committed towards eco-friendly mobility, அதாவது e-vehicles பத்தி பேசியிருக்காங்க. So sustainable form of fuel should be the priority right now, and this was discussed there so that one could increase the quality of the urban life. ஏன்னா these sort of initiative can reduce greenhouse gas emission as well as pollution. So this is a good template for India right now, and India should also introduce electric mobility, and it should be in bus as well as in cars. So because these are the most
utilized form of medium, and even the government is planning to introduce e-vehicles. நம்ம transport minister சொல்லிருக்காரு 2030 க்கு அப்புறம் இந்தியால வந்து majority form of vehicles வந்து e-vehicles தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிருக்காரு. சோ இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்றாங்க. and இதுக்காக நம்ம ஒரு national law எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. and even the state government should support this. and இதுக்காக developed nations funding பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. fine, but at the same time there is also a concern with respect to the coal, oil and gas production. ஏன்னா இப்போ நம்ம renewable energy பத்தி பேசுறோம், sustainable form of fuel பத்தி பேசுறோம், e-mobility பத்தி பேசுறோம், greenhouse gas reduction பத்தி பேசுறோம், and on the other hand side there is a increase in the coal as well as oil and gas production which are inevitable to an extent. fine, so இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் இருந்தா கூட இந்தியா வந்து பாரிஸ் கிளைமேட் சேஞ்சில் பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து இதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல முடிச்சிடுறாங்க. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கு பாயிண்ட்ஸ். பட் ஹவெவர் யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் சார்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஃபார் தி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் தெர் இஸ் அ நீட் ஃபார் யூ டு ப்ரோப் இன் டு தி பேக்ரவுண்ட். ஏன்னா இந்த ஆர்டிகல்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி எதுவுமே இல்லை. பட் பேக்ரவுண்ட்ல இருந்து கேட்கறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ரோப் மோர் ஃபார் தி பேக்ரவுண்ட் அண்ட் please make this concept very clear. ஏன்னா it is very important for UPSC. எல்லா வருஷமும் இந்த climate change negotiationsல இருந்து 1 or 2 question is directly asked in UPSC. So without concept clarity, you will not be able to answer these sort of questions. Fine. So that's it with respect to this article. We'll move to the next article. And coming to the next editorial. So friends, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் PIL was filed in the Supreme Court seeking for an appointment of a constitutional bench to probe a corruption charge against few senior most judges. சரிங்களா? சோ இதுக்கு ரெஸ்பான்ஸா பிரசன்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணார்னா அவரே முன் வந்து என்ன சொன்னார்னா the appointment of judges with respect to the constitution bench in Supreme Court is the work of the Chief Justice of India and he is the master of the roster அப்படின்னு அவரே முன் வந்து சொல்லியிருக்காரு. So the same points are discussed in the article. But however இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால a moral authority has suffered a deadly consequences. ஏன்னா see, it is the authority of the Chief Justice of India to ensure appointment of the Constitution bench. But at the same time, there is something which is called as morality. So, இப்படி பண்றதுனால morality has suffered அப்படின்னு author first claim பண்றாரு. And even what the author tries to say is, இந்த மாதிரி situations வரும்போதெல்லாம் what one need is a statesmanship. So, Sachin Tendulkar umpire out ன்னு கொடுக்கலனா கூட எப்படி வெளியே போயிடுறாரோ அந்த மாதிரி தான் இங்கேயும் Chief Justice of India இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. But unfortunately, இங்க கோர்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா they have engaged in water boundary. அதாவது இதுக்கு அகைன்ஸ்டா போய் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த இஷ்யூவை ஸ்டாப் பண்ணிருக்கிறதா தான் தெரியுது அப்படின்னு ஆத்தர் தன்னுடைய ஒப்பீனியனை பிளேஸ் பண்றாரு. பிளஸ் ஆத்தர் பேக்ரவுண்ட பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா இந்த கேஸோட ஜெனிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரசாத் எஜுகேஷன் ட்ரஸ்ட் இவங்க தான் ஃபைல் பண்ணாங்களா இந்த PIL. ஸோ சுப்ரீம் கோர்ட்லயும் அலகாபாத் ஹை கோர்ட்லயும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஈவன் a simultaneous investigation was brought out by the Central Bureau of Investigation and this indicated a conspiracy. சரிங்களா? சோ ஏதோ அங்க ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரிய வருது. அண்ட் ஈவன் an FIR was filed against the judge and அந்த FIR-ம் இந்த கான்ஸ்பிரன்சியை வெளிப்படுத்துது அப்படின்றாங்க. சோ இப்போ இந்த FIR ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா they have fixed a judicial proceeding அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைல் பண்ணிருக்காங்க FIR. அதாவது இந்த கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஜட்ஜஸ்குள்ள இருக்கிறதாவும் அண்ட் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் PIL and FIR ஃபைல் பண்ணிருந்தாங்க. சரிங்களா? அண்ட் இவங்க என்ன டிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும் which should be headed by retired Chief Justice of India and in the special investigation team should inquire into the case அப்படின்னு சொல்லிட்டு இந்த PIL ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஈவன் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் இதை அப்ரூவும் பண்ணியிருந்தார். பட் however present Chief Justice of India have overruled this. and even இந்த ஆர்டிகல் Chief Justice of Indiaவோட பவர்ஸ் பத்தி பேசுறாங்க. so it is prerogative of the Chief Justice alone to list all the matters and to constitute bench. and this is a convention which is practiced for long. but even though by the convention he sets up the constitution bench, but author என்ன claim பண்றாருன்னா he should have sacrificed this power in order to bring an reasonable justice. however he have appointed another 3-member bench to hear this case. but how the bench is going to handle the case is questionable அப்படின்னு இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. so சிம்பிளா சொல்லணும்னா இது moral authority-க்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. but at
the same time one cannot overrule the power which is given to Chief Justice of India. So what should be done? What is the solution அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த author வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா the principle of the master of the roster should be re-examined. சரிங்களா? So he is the master, he is the ultimate authority with respect to the Supreme Court. So first இது இருக்க கூடாது, it should be re-examined அப்படின்றாரு. And even he tries to give the example of UK லியும் இப்படிதான் ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா இருக்கும்போது he had all sort of powers, but however this led to favorable conclusions. So அங்க என்ன பண்ணாங்கன்னா they bought in two different posts. So president of the Supreme Court and deputy president of the Supreme Court அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. So இப்படி பண்றதுனால accumulation of powers வந்து குறைக்கலாம். சரிங்களா? So now the question is not with respect to the judgment of the Chief Justice of India. So அவர் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக இது எடுத்துட்டு வர்றது இல்ல. But however இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா then accumulation of power is not good. So one needs to have law in such a way that it should be suitable for the changing demands of accountability. So it needs to bring in accountability. புரியுதுங்களா? So on what basis இவர் இந்த பெஞ்சை மாத்தி இருக்காரு? So this is a basic question, right? So in order to bring the accountability, this master of the roster principle should be re-examined. பிளஸ் இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஈவன் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வரோட ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து he has behaved in an indisciplined manner அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இட் இஸ் தி பவர் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. அண்ட் அப்படி தெரிஞ்சு கூட இவர் இந்த மாதிரி ஒரு டெசிஷனை அக்செப்ட் பண்ணிருக்காருன்னா தென் இட் அமௌண்ட்ஸ் டு சம் சார்ட் ஆஃப் இன்டிசிப்ளின். ஸோ ஒன் நீட்ஸ் டு பிரிங் இன் அன் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு இங்க ஆத்தர் கிளைம் பண்றாரு. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் of India வந்து instead of passing the case to the other constitutional bench, he could have made a logical conclusion with respect to having an independent investigation team. சரிங்களா? பிளஸ் ஆத்தர் என்ன சொல்றாருன்னா if you are in the judicial field, yes, அதாவது ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கீங்களா, if you happen to be a judge, yes, you have public confidence with yourself, but at the same time ஒரு accountability இல்லாம ஒரு transparency இல்லாம you are taking the confidence of the people, then this should not happen. So here it tries to brings in a say of Justice Korean. அவர் என்ன கிளைம் பண்ணியிருந்தாருன்னா the judicial appointment should have glasnost and perestroika. Please don't mind my pronunciation. So glasnost and perestroika என்னன்னா these are terms which is associated with Russian revolution. So அங்க வந்து சொசைட்டில ஒரு பப்ளிசிட்டி வேணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு many authors have used this term. So இதேதான் ஜஸ்டின் குரியர் ஜோசஃபும் சொல்லியிருக்காரு. one needs to bring in transparency with respect to the appointments and one needs to bring in accountability. So on what basis you are appointing the judges அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். So it is the moral justice and it is the moral authority of the Chief Justice of India to follow these sort of step so that the confidence on the Supreme Court is restored, and if no step is taken then the Supreme Court will soon be a far cry அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த ஆர்டிகல் முடிச்சிடுறாரு. ஃபைன். ஸோ that's it with respect to this article, friends. And friends, இந்த ஆர்டிகல் இருந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் தி ஜுடிஷியரி. ஸோ இந்த மாதிரி டாபிக் இருந்ததுன்னா யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். பட் however for the prelims, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அவருடைய அசோசியேட்டட் நார்ம்ஸ் அண்ட் பவர்ஸ். ஸோ இது வரையும் நீங்க பாத்துக்கோங்க. இட்ஸ் மோர் தென் enough. Fine. And even in MCQ section I have asked a question with respect to Chief Justice of India, and please try to refer Lakshmi for more details. Fine. So let's move to the next article now. So next article வந்து Swachh Bharat அபியான் பத்தி இருக்கு. So friends, நான் ஏற்கனவே Swachh Bharat அபியான்லாம் எடுத்திருக்கேன். So try to search with my channel name, you can get it. Fine. So இங்க author என்ன சொல்றாருன்னா Swachh Bharat அபியானோட 3வது வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. And nearly about 60,000 crores have been spent on the program. But however, if you see the performance, it is lacking அப்படின்றாங்க. And இப்போ நம்ம performance எதை பேஸ் பண்ணி பண்றோம்னா டேட்டாவை பேஸ் பண்ணி தான் பண்றோம். And இந்த டேட்டா எப்படி நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகுதுன்னா Swachh சர்வேக்ஷன் கிராமின். ஸோ இது வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து எடுத்துட்டு வர்ற ஒரு சர்வே. ஃபைன். ஸோ திஸ் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா இஸ் ஜாயிண்ட்லி செட் அப் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as well as the industries, and they portray some sort of an clear picture. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா nearly about 60% of the people use latrine coverage, and nearly about 91% of the people have access to toilet அப்படின்னு சொல்றாங்க. So இப்போ இந்த outcomes, if they are true, then one should have a better public health. See, it is very obvious we will have a very desirable outcome, but இதோட accuracy எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்றது தான் ஒரு கேள்விக்குறி. And friends, again you should know this, if a survey is conducted, it is based upon a questionnaire. சரிங்களா? And இந்த surveyயோட questionnaire எல்லாம் எப்படி இருக்குன்னா they depict in such a way that the appearance of the latrine usage
usage is given the most importance. So there is an inaccurate estimate of this latrine usage abdinu in the author claim பண்றாரு. And this is one of the problem. And even there are many other problems that is with respect to the implementation challenges. So first என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா there is a pressure. So என்னன்னா we have to reach open defecation free before deadline. So obviously 2019 முன்னாடி one needs to reach the deadline with respect to the open defecation free. And அதுக்காக latrine usage நம்ம பயன்படுத்தணும். And the behavioral change, the psychological pattern also plays a major role as one know. So even our Prime Minister தன்னுடைய ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காருன்னா even 100 Mahatma Gandhis or 1000 Mahatma Gandhis come together, one cannot achieve open defecation free until or unless nearly about all the citizens of the India should have the mindset of using the toilets அப்படின்னு நம்ம Prime Minister அவரோட ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. So one could know about how the importance of the mindset plays a major role over here. So there are few implementation challenges and even author என்ன claim பண்றாருன்னா இப்போ open defecation free does not mean that you construct latrines. It is the usage of the latrines means open defecation free, right? So usage is also one of the important factor which is not taken into consideration அப்படின்றாரு. Plus ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றார் ஆத்தர். அதுல இந்த ஸ்டடி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா people came up with their own to construct toilet in their house. Rather the government is now claiming that it is because of these their initiative and their propaganda the peoples are constructing toilet. So here also there is a paradox அப்படின்றாரு. So author என்ன சொல்றாருன்னா even panchayats are forcing people to construct toilets rather than making it as a habit. They have been forcing people. If not implemented, varieties of sanctions and punishments were given to them. So one could know this scenario what I am talking about if you go through the newspaper. So on one hand the government data and the such surveillance show the program to be achieving what it has to be achieved or what it is meant to achieve. But independent and rapid studies and the research what they depict is a different picture. Aதாவது what the government is forecasting as a performance and what is the reality, there is a difference between the both. But however in the scenario it is the people who are suffering அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் தன்னுடைய ஒப்பீனியனை பிளேஸ் பண்ணி முடிச்சிடுறாரு. ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத் அபியானோட கிரிட்டிசிசமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின் இஸ் கண்டக்டட் பை தி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் ஓவர் தீஸ் பாயிண்ட்ஸ் விச் இஸ் given in the article can be utilized by you in your mains answer. Fine. So that's it with respect to this article, friends. And see friends, next one the interview. I will try to cover this interview in the MCQ section. Fine. So that's it for today, friends, and that's it with respect to this video. Have a nice day.